மத்தியில் அசைவாடுவீராக. நீர் ஒருவரே பெரியவரப்பா. உம்முடைய மகிமையை வாஞ்சிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் தாகமாய் இருக்கிறோம் அப்பா. ஜீவ தண்ணீரானவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறதாம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறதாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறாராம். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை, நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்னென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்போதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் அப்பாவுடைய சமூகத்தில் அப்பா உங்களை துதிக்கும்படிக்கு இயேசு என்கிற உம்முடைய ஒரே பேரான குமாரன் மூலமாய் என்னையும் நீர் சேர்த்து கொண்டு உம்மோடு என்னை ஒப்புரவாக்கி பாதாளம் நரகத்திற்கு நேராய் சென்று கொண்டிருந்த என்னை திசை திருப்பி பரலோக ராஜாவுடைய சொந்த பிள்ளை, ஆண்டவரே, புத்திரனாக புத்திரியாக ராஜாக்களாக எங்களை தெரிந்து கொண்டீரே. இந்த மகத்துவத்தை எண்ணி நாங்கள் எப்படியப்பா நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? உம்முடைய குமாரனுடைய தியாகமான இரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆவியானவருடைய புதுப்பிக்குதலின் வல்லமையை நாங்கள் உணர்கிறோம். இயேசு சொன்னார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறதாம். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற வேளையில் ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்றிலும் விடுதலையும் கிருபையும் பிரசன்னத்தையும் உணர முடியும். ஆரோக்கியத்தை உணர முடியும், உற்சாகத்தை உணர முடியும், பலனை உணர முடியும், தரிசனத்தை உணர முடியும். ஆவியானவரோடு நடக்கக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு இன்னும் தாரும் ஆண்டவரே. ஏனோக்கை போல கர்த்தருடைய கரத்தை பிடித்து அவர் சொல்லுகிறபடி அப்படியே கீழ்ப்படியக்கூடிய தெளிந்த கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும். வாரும் தூய ஆவி, பரிசுத்த ஆவியானவரே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும்.
தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எமையாளுகை செய்யும். எல்லாரும் வாஞ்சையோடு சொல்லுவீங்களா? ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலம் உள்ளவருமாயிருக்கிறார். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. வாரும் தூய ஆவியே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமக்கு புது பாட்டை பாடுவோம். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியார்களாகிய தாவீதின் சந்ததியராகிய எங்களை தப்புவிக்கிறேன். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். பாடுவோமா? அக்கினியும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார், உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நம் ஒரு விசை வாரும் தூய ஆவியானவரே. We welcome you. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராய் ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கியாகிய இயேசுவே, நீர் மாத்திரம் போதும். எங்களுக்குள்ளாய் மறுரூபத்தை தந்து கிறிஸ்துவின் சாயலில் ஒப்பாய் எங்களை மறுரூபமாக்கி வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, நீர் மாத்திரம் போதுமே, நீர் மாத்திரம் போதும். உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், மகிமையுள்ளவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்வதற்கு உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. ராஜாக்களாக, லேவியராக, ஆசாரியராக, பரிசுத்த ஜனமாக எங்களையும் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து எங்களின் மேல் ஒரு பரலோக திட்டத்தையும் வைத்திரு ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நடத்தி செல்லுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மாம்சத்தில்
வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் எங்களை ஆண்டவரே ஆவிக்குள்ளானவர்களாய் மாற்றி உம்மோடு ஐக்கியப்படுகிறவர்களாய் உம்முடைய சாயலை தரிசிக்கிறவர்களாய் மாற்றினீரே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் எங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த மகத்தான ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சன்னிதானத்தில் எங்கள் கால்கள் நிற்கும்படிக்கும் உம்மை ஆராதிக்கும்படிக்கும் உம்மை துதிக்கும்படிக்கும் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களை கடந்த ஒரு வாரம் முழுவதிலும் கிருபையாய் நடத்தினமைக்காய் ஸ்தோத்திரம். 2024 ஜனவரி முதல் அப்பா இந்த ஜூலை மாதம் வரையிலும் கிருபையாய் தாங்கி நடத்தினீரே. மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வந்த உம்முடைய பிள்ளைகளின் மேல் ராஜாவுடைய ஜெய கம்பீரத்தின் மகிமை வெளிப்படட்டும் அப்பா. ஜீவன் வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும். அன்றைக்கு மகிமையை கண்டபோது பேதுரு தன்னையும் அறியாமல் அப்பா உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்தை தரிசித்த போது 3 கூடாரத்தை போடட்டும்னு சொன்னாங்களே. இந்த நாளில் நாங்களே கூடாரமா இருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் மகிமையாய் அசைவாடுவீராக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுகட்டும். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கட்டும், ஜீவன் உண்டாயிருக்கட்டும். அநேகர் இன்னும் வர இருக்கிறாங்கப்பா. அவர்களை சுகபத்திரமாய் அழைத்து வரும்படிக்கு நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அல்லப்பா, எல்லாவற்றிலும் நீரே மகிமைப்பட்டு உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடல், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தரை நான் துதிப்பேன், அவர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, எல்ரோயி, என்ன எல்ஷடாய், எபினேசர், இம்மானுவேலர். அவருடைய நாமத்தை உணர்ந்து, பாடல் வரிகளை உணர்ந்து, ஆவியிலே நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, எதை சொல்லி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, எங்கும் எல்லாம் தேர்ந்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. பாடுவோம். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, எங்கும் எல்லாம் தீர்த்தீரையா. நம்முடைய ஏக்கத்தை தீர்த்தவர் கர்த்தர். தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகத்தை தீர்த்தவர் இயேசு கிறிஸ்து. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. உற்சாகமாய் பாடுவோமா? சர்வ வல்லமை உள்ளவர், இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். எபினேசர் இதுவரையிலும் உதவி செய்தவர், இனியும் உதவி செய்வார். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா
தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. பாடுவோம். அவர் சர்வ வியாபியானவர், அவரை நான் பாடுவேன் முழு இருதயத்தோடு. இம்மானுவேல கர்த்தர் என்னோடும் என் சந்ததியோடும் இருக்கின்றவர். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடு. எல்ஷடாய், எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தினீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. நடத்தினவர், தாங்கினவர், பாதுகாத்தவர், பராமரிப்பவர், எல்லாம் அவரே. உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா. அவர் நாமத்தை சொல்லி சொல்லி புகழ்வோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா. ஆமென். யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாடல் வரிகளை உணர்ந்து இருதயத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை முன்பாக நிறுத்தி முழு மனதோடு கூட ஆராதிக்கிற வேளையில் அந்த பரலோகத்தினுடைய ஜீவ பிரசன்னத்தை தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் ஒவ்வொருவரும் அனுபவிக்கவே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். தேவ பிள்ளைகள் எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன். என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிற பரலோக பிதாவே, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் சகோதரர்களாய் ஒருமித்து வாசம் பண்ணுகிற பாக்கியத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிருபை மேலானது என்று சொல்லுகிறீர்கள்? அவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்முடைய ஆதாரங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபை மேலானது. ஆமென். ஹல்லேலூயா. கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும் இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் பலவீன நேரங்களில் கஷ்டத்தின் நேரங்களில் கண்ணீரின் மத்தியில காத்தது எல்லாம் உங்க கிருபை. இந்த கிருபையை நினைத்து சொல்லி மகிமைப்படுத்துவோமா? கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, என் இயேசுவின் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. அவரை பார்த்து கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. எதிலெல்லாம் மேலானதாம்? ஜீவனை பார்க்கிலும்
இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. உணர்ந்து பாடுவோம். ஆமாப்பா, எங்க ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதை உணர்கிற இருதயத்தை தாரும். ஆமென். உற்சாகமாய் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. மீண்டும் ஒரு விசை கிருபை மேலானதே. ஆமென். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, வேலை மிதந்தது. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு கண்களில் கிருபை கிடைத்தபடினால் போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபை. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. நோவாவின் பேலை மிதந்தது, உங்க வாழ்க்கையும் மிதக்கும். உலகம் முழுவதிலும் எது நடந்தாலும் கர்த்தருடைய கிருபைக்குள் அடங்கி இருக்கும் போது கிருபை மிதக்க வைக்கும். கிருபை மேலானதே. மகிழ்ச்சியோடு, ஆர்ப்பரிப்போடு, கம்பீரத்தோடு, களிப்போடு நீர் உம்முடைய கிருபையை தராவிட்டால் நான் எம்மாத்திரம் பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே. சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரம் என் பலனாய் மாறினதால் பிழைத்துக் கொண்டேன். எத்தனையோ முறை சோர்வுகள் வந்தது உண்மை, உம்முடைய கிருபை தாங்கிற்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை பெருகுவதாக, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிதப்பதாக. கஷ்டத்தின் நேரங்களில், கஷ்டங்கின் நேரங்களில் கிருபை என் பலனானதே. கண்ணீரின் மத்தியிலும் கிருபை என்னை தாங்கிற்றே. கஷ்டத்தின் நேரங்களில் அநேகர் நம்மை விட்டு விலகினார்கள். தாங்கினதும் சூழ்ந்து கொண்டதும் கிருபை. கண்ணீர் வடித்த நாட்களில் பார்த்த சிரித்தவர்கள் அநேகர். கிருபை கிருபையாய் வெளிப்பட்டதே. கண்ணீர் வடித்த நாட்களில் அநேகர் பார்த்து சிரித்தார்கள். அத்தனை பேர் மத்தியிலும் கிருபை சூழ்ந்து கொண்டது. கண்ணீரை களிப்பாய் மாற்றி உயர்த்தினவர் கர்த்தர். அவரையே மேன்மைப்படுத்துவோம். கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. இயேசுவே கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. கரங்களை உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா பல அனுபவங்களுக்குள்ள உங்களை கொண்டு போவார். ஆளும்படியான சூழ்நிலையை கொடுத்து பார்க்காதவங்களும் பார்த்து சிரிக்கும்படியான அனுபவங்களுக்குள்ள போகும்போது, ஆல்ரெடி கண்ணீர் வந்துட்டு இருக்கும் போது, இருதயம் குமரி கொண்டு இருக்கிற போது, இத்தனை பார்வைகளும் இத்தனை காரியங்களும் அநீதியாய் நடக்கிற வேளையில கர்த்தருடைய பிள்ளை அந்த கண்களில் வடிகிற தண்ணீரோடு கூட கிருபையின் மேல் கிருபை அடையும்படி, தயவின் மேல் தயவு அடையும்படி, பலத்தின் மேல் பலன் அடையும்படி, ஓ ரஹாசேகே பஹாந்தரே கல ரஹாசேகே ரபஹாந்தரேகே, அந்த மனிதர்களும் என்னை போல படைக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்தில் வைக்கப்பட்ட நபர்கள் தான் ஒழிய அவர்கள் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர்கள் அல்ல. என் வாழ்க்கையின்
அநேக பிரச்சனைகள் அல்லது அநேக அனுபவங்களின் ஊடாய் நான் கடந்து சென்றாலும் அத்தனை கண்ணீரையும் களிப்பாய் கவனமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை பெருமூச்சுகளின் மத்தியில் அத்தனை பெருமூச்சையும் ஆனந்த களிப்பாய் மாற்றி கர்த்தர் மகிமைப்படும்படி செய்கிறவர். ஹல்லேலூயா. உம்மை நான் ஆராதிப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், என் நாட்கள் முடியும் வரை என் நாவிலே துதியும், என் தேவனுக்கென்று நான் சாட்சியோடு வாழ்வேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். கரங்களை உயர்த்தி அதன் பிற்பாடு எல்லாரும் உற்சாகமாய் ஒரே முகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. ரஹாசே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு உம்மையே ஆராதிப்பேன், அவரை பார்த்து மகிழ்ச்சியோடு தாயின் கருவில் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை அறிந்து வைத்த கர்த்தர், எந்த தாயுடைய கற்பத்தில் பிறக்க வேண்டும் என்பதை முன்குறித்தவர், ஏற்ற வேளையில் பெயர் சொல்லி அழைத்தவர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை எல்லாரும் வாய்களை திறந்து விசுவாச அறிக்கையோடு பாடுவோம். பாட பாட விடுதலையின் பிரசனத்தை உணர்வீர்கள், ஜீவனை உணர்வீர்கள், மனமாற்றத்தை உணர்வீர்கள், தரிசனத்தை காண்பீர்கள், கிருபையை உணர்வீர்கள். எத்தனை முறை எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. பாடுவோம். அப்பா, விழுந்து விழுந்து அனுபவம், எழுந்துகிற அனுபவம் வேண்டாம். சில வேளைகளை விழுந்தாலும் உடனே எழுந்து உம்மண்டையில ஓடி வருகிற அனுபவத்தை தாரும். ஆமென். அந்த வைராக்கியத்தின் ஆவியானவர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்காமல் கடைசி வரையிலும் சாட்சியோடும் துதியோடும் சன்னிதானத்தில் பிரவேசிக்க கிருபை தருவாராக. ஆவி என்றே
பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். பாவின்னு சொல்லி தள்ளிடாமல் அன்போடு அணைத்தவர் கரை சேர்த்தீர். உம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படியான திட்டத்தை உடையவர். இந்த உலக ஓட்டத்தையும் ஜெயமாய் முடிக்க உதவி செய்வார். என்னுடைய நோக்கம் உம்மை ஆராதிப்பதும் உமக்கு பிரியமாய் ஜீவிப்பதும் உம்மை துதிப்பதும் உம் சித்தத்தை நிறைவேற்றினவன் என்கிற சாட்சியும் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியனே உன் ராஜாவுடைய சமூகத்தில் பிரவேசி என்கிற வார்த்தை கேட்கிற நாளுக்காய் ஆவலாய் நான் ஓடுகிறேன். அந்த தரிசனத்தோடு உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீவே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவிலை வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றி முடித்து அவரை தரிசிக்கிற நாளில் நான் உன்னை இந்த உலக வாழ்க்கையில் வாழ வைத்ததின் நோக்கத்தை நிறைவேற்றினவர் என்ற சாட்சியை பெறும்படி ஆவியானவர் உனக்கு பலனை தந்தார். அவர் கிருபையை சார்ந்து கொண்டார். இதோ என் மகனே, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உன் பிதாவினுடைய ராஜ்யத்தில் பிரவேசி என்கிற சத்தத்தை கேட்கும்படி ஆவலாய் ஓடுவோம். உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா. தரிசனத்தோடு ஓடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கண்களை மூடி பரலோக ராஜாவை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, என் நாட்கள் முடியும் வரை. தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க, ஏதோ சொல்லிட்டாங்களேன்னு சொல்லாதீங்க. உங்க இருதயத்தில் உண்மையாய் ஆவியானவருடைய உணர்வோடு கூட, ஆண்டவரே ஆண்டவரே, என்னை அநேக காரியங்கள் திசை திருப்புதுப்பா, அநேக ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்னை திசை திருப்புதுப்பா, உலகத்தின் கவலை என்னை திசை திருப்புதுப்பா, பாவ இச்சைகள் என்னை திசை திருப்புதுப்பா, மனுஷர்களுடைய சூழ்ச்சிகள் என்னை திசை திருப்புதுப்பா. எல்லா பக்கமும் என்னை திசை திருப்பி எப்படி ஆயிலும் உங்ககிட்ட சேர விடாதபடிக்கு என் கண்களை இந்த உலகத்திலேயே பார்த்து ஓடும்படி செய்கிற இந்த போராட்டத்தில் நல்ல போராட்டத்தை போராடி என்னை அழைத்தவரும், விசுவாசத்தை துவக்கினவரும், விசுவாசத்தை முடிக்கிறவரும், பூரணப்படுத்துகிறவரும், மேகம் போல திரளான சாட்சிகளை உடையவருமாகிய என் கர்த்தரை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை ஹல்லேலூயா தட்டி உற்சாகமாய் ஒரு ரஹாசே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் இந்த மாம்சத்திலிருந்து தான்ப்பா பிரியும், உங்ககிட்ட இருந்து இல்லை. நீங்க கொடுத்த சுவாசம் நீங்க எடுக்கும் போது உங்ககிட்ட ஓடி வருவோம். அது வரையிலும் நானும் என் குடும்பமும் சந்ததிகளும் என் மூலம் அனைவரும் உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு என்னையும் பயன்படுத்தும். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ரஹாசே கே ரஹாந்தரே, ஒரு ரஹாலே ஹே ரஹாந்தரே, மேகே ரஹாசி கரமஹாந்தரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே நீ சொன்னால் போதும் நான் செய்வேன். அந்த அனுபவத்திற்குள்ளே என்னை நடத்துங்க ஆண்டவரே. அப்போ நான் சொல்லி நீங்கள் கேட்கணுன்ற அனுபவங்கள் எல்லாம் மாறி இந்த ஆராதனை நேரத்தில் நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்குறேன்.
என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி சாய்க்கும்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அநேக முறை எத்தனையோ சவுண்டு, டிஃப்ரெண்டான சவுண்டு வருது ஆண்டவரே. என் மாம்சத்திலிருந்து வருது, என் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து வருது, பிசாசுகிட்டேருந்து வருது, சூழ்நிலைகளில் இருந்து வருது. பல சத்தங்கள் வந்தாலும் அதன் நடுவிலே ஹல்லேலூயா ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை நான் உணரட்டும் ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடித்தேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும். சபையார் எல்லாரும் வாயிலை திறந்து காட்டும் வழியில் நடப்பேன். பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட முறையில் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனை இயேசுவுக்கே, ஒரே வாழ்க்கைப்பா. வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆராதனை சபையில வந்து ஆராதிப்பது அல்ல, மகிழ்ச்சியோடு நான் ஆராதிப்பேன். வாழ்க்கையே ஆராதனை. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தி உடைய வார்த்தைகள் எங்களுக்கு உண்டப்பா. நிச்சயம் கரை சேர்க்கிற வார்த்தை உண்டு. அன்றைக்கு கடலின் மீது நடந்தவர் எங்களையும் நடக்க வைக்க அனுபவம் உள்ள வல்லமையை தருகிறவர். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ சொன்னால் போதும் செய்வேன். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் எல்லாரும் பயபக்தியோடு அவரிடத்துல நீ சொன்னால் whatever you say, like small child, without question, without reasoning, I will simply obey Lord. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதைகாத்து நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. உங்க பாதம் அந்தகாரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க கண்கள் திறக்கப்படட்டும். அன்றைக்கு தீர்க்கதரிசி எலிசா சொன்னது போல் ஆண்டவரே மலை முழுவதிலும் சூழ்ந்திருக்கிறாங்கன்னு சொன்ன போது இதோ அவர்களிடத்தில் இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் பேர் என்று சொல்லி கண்கள் திறந்ததையா. உங்களுடைய கண்கள் திறக்கட்டும். கண்கள் திறக்க வேண்டும். தேவனை தரிசிக்க வேண்டும். தேவன் பார்க்கிற வண்ணம் பார்ப்ப பழகுவோமாக. நீ சொன்னால் போதும், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. எல்லாரும் அப்படியே பரலோக ராஜாவுக்கு முன்பதாய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, just only one life, எந்த அளவுக்கு உங்களோடு ஐக்கியப்படுகிறேனோ
அந்த அளவிற்கு இந்த உலக வாழ்க்கையில் நான் வீணடித்த நாட்களையும் நேரங்களையும் குறித்த பாரம் என்னை அதிகமாய் நெருக்கி, ஐயோ இவ்வளவு நாட்களை வீணாக்கி விட்டேனே என்கிற அந்த பய உணர்வும் எனக்குள் வருகிறது. அதே நேரம் என் நேசருக்காய் நான் இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும். என்னால் முடிந்ததை நான் செய்வேன். நீங்கள் யாரையும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய சபைக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி தான் ஆகணும். உங்களால் முடிஞ்சது ஜபிக்க முடியும்னா ஜபிங்க. ஆத்மாதாயம் செய்ய முடியும்னா துணிஞ்சு போங்க. சபையில் எந்த காரியமாக இருந்தாலும் என் நேசருக்கென்று நான் செய்வேன். அவர் சித்தத்தின்படி நான் செய்வேன். இந்த பாடலை பாடும்போது, ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் கைகளை, ஆண்டவரே touch my hand Lord. இந்த கரம் பிரயோஜனம் இல்லாத கரையா, ஆனா உங்க தொடுதல் பிரயோஜனமாய் மாற்றிவிடும். அசுத்த உதடும் பிரயோஜனம் இல்லாத உதடையா, நீர் தொட்டால் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். exalt you Lord. அதை எண்ணியே உம்முடைய நன்மைகளை நினைத்து வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன, ஆண்டவரே என்னையும் அழைச்சிங்களப்பா. எத்தனையோ பேர் அழைச்சிங்க, அதுல என்னையும் அழைச்சிருக்கிறீங்க. எனக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் ஜெயமாய் ஓடுவேன். அழியும் என் கைகளை கொண்டு என் நேசருக்காய் நான் செய்வேன். என்னால் இயன்றதை நான் செய்வேன். எனக்கு கிடைத்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்வேன். என் பணத்தை நான் விதைப்பேன். என் சரீர பிரயாசத்தை நான் விதைப்பேன். அந்தரங்கத்தில் நான் செபிப்பேன். போதகரோடு உடன்தோள் கொடுத்து நான் நிற்பேன். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். எஜமானனே எஜமானனே
சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காக உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் கவனமா வாழ்ந்து விட எனக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் கவனமா வாழணும், எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இயேசுவை எங்களுக்கு முன்மாதிரியாய் நாங்கள் வைக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில எங்களை கரை சேர்க்கும்படிக்கு வந்தவர், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற சீஷர்களாக ஆண்டவரே அவரையே தரிசித்து அவருடைய அடிச்சுவடுகளின் மேல் கவனம் வைத்து நாங்கள் சாட்சியுள்ளவர்களாய் வாழ்ந்து அநேகரை கிறிஸ்துவண்டை சேர்க்கக்கூடிய மெய்யான சீஷர்களாய் இந்த உலக வாழ்க்கையில் வாழவும், இந்த உலகத்தில் எதற்காய் நீர் அனுப்பி வைத்தீரோ அந்த நோக்கத்தை செய்து முடித்தவர்கள் என்கிற தரிசனத்தோடு கூட நாங்கள் தரிசனம் இல்லாமல் ஓடாமல் எங்கள் கண்கள் திறக்கப்பட்டு எதற்காய் எங்களை பிடித்தீர் என்றும் எதற்காய் எங்களை அழைத்தீர் என்றும் எதற்காக எங்களை முன்குறித்தீர் என்பதையும் உணர்ந்து அதை எங்களுக்கு முன்பதாய் வைத்து ஆசையாய் நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாரும். இந்த உலக வாழ்க்கையை ஜெயமாய் ஓடி முடிக்க கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு போதுமானது, எங்கள் சந்ததிகளுக்கு போதுமானது, எங்கள் சபைக்கு போதுமானது, எங்கள் தேசத்திற்கு போதுமானது. சகல துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இருக்கையிலே அமர்வோமாக. ஆமென், ஆமென். Glory to God. Hallelujah.